ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா நகைச்சுவை. நகைச்சுவை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஹியூமரஸ். நெக்ஸ்ட் ஒன் செய்தி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா டைடிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வெளிப்புற. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அவுடூர். நெக்ஸ்ட் ஒன் சார்ந்தது, நம்பகமான. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டிபெண்டபிள். நெக்ஸ்ட் ஒன் மறதி, மறந்து போகும். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஃபர்கெட்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் கற்பனை. இது எப்படி சொல்லலாம் இமேஜினேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் கப்பல் தளம். இது எப்படி சொல்லலாம் ஷிப்யார்ட். நெக்ஸ்ட் ஒன் பாசாங்குத்தனம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா ஹைப்போக்ரிட்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் நேசமானவர். இது எப்படி சொல்லலாம் சோஷியபிள். நெக்ஸ்ட் ஒன் புவியியல். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜியாலஜி. நெக்ஸ்ட் ஒன் கடைத்திருட்டு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஷாப்லிஃப்டிங். நெக்ஸ்ட் ஒன் நட்சத்திர விளக்கு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஸ்டார்லைட். நெக்ஸ்ட் ஒன் பெருவிழா. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜூப்ளி. நெக்ஸ்ட் ஒன் தாவரவியல். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பாட்னி. நெக்ஸ்ட் ஒன் நீர் போகாது. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நெக்ஸ்ட் ஒன் வானியல். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அஸ்ட்ரானமி. நெக்ஸ்ட் ஒன் சரிபார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா செக் அவுட். நெக்ஸ்ட் ஒன் மிதவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா போய். நெக்ஸ்ட் ஒன் மனசாட்சி. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கன்சென்ஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் இடையில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அமிட். நெக்ஸ்ட் ஒன் முன்னறிவிப்பு அப்படின்னா ஃபோர்சி. நெக்ஸ்ட் ஒன் கவச நாற்காலி. அப்படின்னா ஆம்சேர். நெக்ஸ்ட் ஒன் குளியலறை. இது எப்படி சொல்லலாம்னா பாத்ரோப். நெக்ஸ்ட் ஒன் கால் தடம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஃபுட்பிரிண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஒலிபெருக்கி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லவுட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் ஒன் இனப்படுகொலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜெனிசைட். நெக்ஸ்ட் ஒன் வனப்பகுதி. இது எப்படி சொல்லலாம் ஹுட்லேண்ட். நெக்ஸ்ட் ஒன் வீட்டுப்படகு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹவுஸ்போட். நெக்ஸ்ட் ஒன் தகுதி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும், திரும்ப பெறுதல். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ரீடேக். நெக்ஸ்ட் ஒன் மனிதநேயம். இது எப்படி சொல்லலாம்னா சூப்பர் ஹியூமன். நெக்ஸ்ட் ஒன் மானுடவியல். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட் ஒன் பகல் கனவு. இது எப்படி சொல்லலாம்னா டே ட்ரீம். நெக்ஸ்ட் ஒன் விரிவுரையாளர். இது எப்படி சொல்லலாம்னா லெக்சரர். நெக்ஸ்ட் ஒன் கடற்கரை. இது எப்படி இங்கிலீஷ்லனா சீஷார். நெக்ஸ்ட் ஒன் கப்பல் விபத்து. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷிப்ரேக். நெக்ஸ்ட் ஒன் நடுநிலை, பாரபட்சமற்ற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இம்பார்ஷியல். நெக்ஸ்ட் ஒன் மேலே அப்படின்னா டாப். நெக்ஸ்ட் ஒன் கடிகார திசையில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிளாக்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் கடிகார எதிர் திசையில். இது எப்படி சொல்லலாம்னா ஆன்டி கிளாக்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் பசுமையான. இது எப்படி சொல்லலாம்னா எவர்கிரீன். நெக்ஸ்ட் ஒன் கீழ்ப்படியாதவர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஸ்ஒபீடியன்ட். நெக்ஸ்ட் ஒன் பற்துறை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா
வெர்சடைல் நெக்ஸ்ட் ஒன். மணி நேரம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹார்லி நெக்ஸ்ட் ஒன். புள்ளி விவரம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஸ்டாட்டிஸ்டிக் நெக்ஸ்ட் ஒன். அசிங்கமான இது எப்படி சொல்லலாம்னா அன்டைடி நெக்ஸ்ட் ஒன். சமூகவியல் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சோசியாலஜி நெக்ஸ்ட் ஒன். வருந்தத்தக்கது இது எப்படி சொல்லலாம்னா ரிக்ரெட்ஃபுல் நெக்ஸ்ட் ஒன். ஒலி எதிர்ப்பு இது எப்படி சொல்லலாம் சவுண்ட் ப்ரூஃப் நெக்ஸ்ட் ஒன். பங்கேற்பாளராக இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பார்ட்டிசிபேண்ட் நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. தேன்கூடு இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.